கோகுல் விமான நிலையத்திலிருந்து வெளியே வந்தபோது அந்த சென்னை நகரம் அவன் விட்டு சென்றதை போலவே இருந்தது. 3 ஆண்டுகள் கடந்து விட்டன. ஆனால் காலம் போனதே தெரியவில்லை. அவன் திரும்புவதை யாருக்கும் சொல்லவில்லை. ஏனென்றால் அனைவருக்கும் ஒரு ஆச்சரியம் கொடுக்க விரும்பினான். அதனால் விமான நிலையத்திலிருந்து டாக்ஸி எடுத்துக்கொண்டு நேராக கல்யாண் பவன் நோக்கி சென்றான். வண்டி வீட்டின் முன்னால் நின்றபோது கோகுல் ஆச்சரியம் அடைந்தான். ஏனென்றால் அங்கே மிகுந்த பரபரப்பு இருந்தது. ஏதோ பெரிய விழா நடப்பதை போல விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. கோகுல் உள்ளே நுழைந்ததும் முதலில் அவனது அம்மா காந்திமதியின் கண்கள் அவன் மேல் விழுந்தன. முதலில் அவர் அதிர்ச்சியடைந்தார். பிறகு உடனே அவனை ஓடி வந்து அணைத்து கொண்டார். பின்பு அவனது அப்பா கல்யாண், பாட்டி சுமித்ரா மற்றும் அனைவரும் கோகுலை பார்த்ததும் மகிழ்ச்சியிலும் ஆச்சரியத்திலும் மூழ்கினர். அவனது அப்பா கல்யாண் அவனது தோளை தட்டியபடி, மகனே, நீ வருவதை சொல்லி இருந்தால் நானே வண்டி அனுப்பியிருப்பேனே என்றார். அதற்கு கோகுல் புன்னகையுடன், அனைவரையும் ஆச்சரியப்படுத்த நினைத்தேன் அப்பா. ஆனால் இதெல்லாம் என்ன என்று அந்த விளக்கு அலங்காரங்களை சுட்டிக்காட்டி கேட்டான். அப்போது அவனது தங்கை காவ்யா அவனை அருகில் அமர வைத்து, அண்ணா, இன்று தனத்தின் மெகந்தி விழா என்றாள். அதற்கு கோகுல், யார் அந்த தனம் என்று கேட்டான். அவனது அம்மா பதிலளித்தார். கோகுல், உனக்கு பிரகாஷ் அங்கிள் நினைவிருக்கிறதா? உனது சிறுவயது பிறந்த நாளில் உனக்கு ஒரு சைக்கிள் பரிசளித்தாரே, அவருடைய மகள்தான் தனம். இப்போது அவர்கள் உயிரோடு இல்லை. அதனால் உன் அப்பா பிரகாஷிற்கு கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றுகிறார். அவர் மகளுக்கு நாங்களே முன்னின்று திருமணம் செய்து வைக்கிறோம். இவ்வளவு சொல்லிவிட்டு காந்திமதி மெதுவாக கோகுலின் தலையில் தட்டியபடி, வெளிநாடு சென்று எல்லாவற்றையும் மறந்து விட்டாயா மகனே என்றார். கோகுல் நிஜமாகவே எல்லாவற்றையும் மறந்திருந்தான். தனம் அவனுக்கு முன்னால் அடிக்கடி வந்ததில்லை. தொலைபேசியிலும் அவளை பற்றி யாரும் சொன்னதில்லை. அப்போது காந்திமதி, இதையெல்லாம் விடு மகனே, முதலில் நீ குளித்து விட்டு வா, பயண களைப்பு நீங்கிவிடும். உன் துணிகளை இஸ்திரி செய்து அனுப்பி வைக்கிறேன் என்று சொன்னார். கோகுல் தலையசைத்து விட்டு தன் அறைக்கு சென்றான். அவன் மிகவும் சோர்வாக இருந்ததால் படுக்கையில் சாய்ந்த உடனேயே தூங்கிவிட்டான். 4 மணி நேர ஆழ்ந்த உறக்கத்திற்கு பிறகு அவன் எழுந்தான். குளித்துவிட்டு அறைக்கு வெளியே வந்தபோது வரவேற்பறையில் பேச்சு சத்தம் கேட்டுக்கொண்டிருந்தது. ஆனால் கோகுல் உள்ளே நுழைந்ததும் அனைவரும் அமைதியாகிவிட்டனர். இதை பார்த்த கோகுல் ஆச்சரியத்துடன், என்ன ஆச்சு என்று கேட்டான். காந்திமதி பேச்சை மாற்றினார். ஒன்றுமில்லை மகனே, சும்மாதான். நீ எப்படி இருக்கிறாய்? கோகுல் தன் அப்பா கல்யாணின் அருகில் அமர்ந்தபடி, நான் இப்போது நலமாக இருக்கிறேன் என்றான். பிறகு, எனக்கு ஒரு கப் டீ கிடைக்குமா என்று கேட்டான். அதற்கு அவனது அம்மா, நீ எதுவும் சாப்பிடாமல் தூங்கிவிட்டாய், வா, நான் சாப்பாடு போடுகிறேன் என்றார். ஆனால் கோகுல் மறுத்துவிட்டு, சாப்பாடு வேண்டாம் அம்மா, ஒரு கப் டீ மட்டும் போதும் என்றான். உடனே காந்திமதி தனத்தை அழைத்தார். தனம் மகளே, கொஞ்சம் டீ போட்டு கொண்டு வா. தனம் அந்த சமயத்தில் வரவேற்பறைக்கு அருகில் தான் இருந்தாள். அதனால் உடனே உள்ளே வந்தாள். அவள் கோகுலை உற்று பார்த்தாள். அவளை பார்த்தால் நாளை அவளுக்கு மெகந்தி விழா என்பது போல தெரியவில்லை. அவள் வந்த உடனேயே, சரி ஆண்டி, நான் டீ எடுத்து வருகிறேன் என்று கூறி சமையலறைக்கு சென்றாள். அப்போது அனைவரும் திருமணத்தை பற்றி பேசிக் கொண்டிருப்பதை கோகுல் கவனித்தான். அவன் பெருமூச்சு விட்டு விட்டு தன் அப்பாவிடம் கேட்டான். அப்பா, எதை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறீர்கள்? கல்யாண் சொன்னார். மகனே, தனத்தின் திருமணத்தை பற்றி தான் பேசி வருகிறோம். மாப்பிள்ளை வீட்டார் கார் கேட்கிறார்கள். அதற்கு கோகுல், அப்பா, இதில் என்ன பிரச்சனை? வெறும் கார் தானே, கொடுத்து விடுங்களேன் என்றான். கோகுலுக்கு புரிய வைத்த கல்யாண், மகனே, விஷயம் காரை பற்றியது அல்ல. முதலில் அவர்கள் எதையும் கேட்கவில்லை. இப்போது மெகந்திக்கு ஒரு நாள் இருக்கும்போது கார் கேட்கிறார்கள். இது எனக்கு சரி என தோன்றவில்லை. இந்த ஆட்கள் எனக்கு சரிப்பட மாட்டார்கள் என்று நான் முன்பே சொல்லி இருந்தேன். அப்போது கோகுல் தன் அப்பாவின் கையை பிடித்து கொண்டு, பரவாயில்லை அப்பா, கவலைப்படாதீர்கள், ஒரு கார் தானே கேட்கிறார்கள், இதில் என்ன தவறு? சரி, அந்த பையன் என்ன செய்கிறான்? வேலைக்கு தானே போகிறான் என்று தன் அப்பாவை பார்த்து கேட்டான். அதற்கு கல்யாண் தன் தோள்களை உயர்த்தியபடி, எனக்கு அதிகம் தெரியாது மகனே, உன் அம்மா தான் இந்த வரனை முடிவு செய்தார். அதனால் பையன் கண்டிப்பாக ஏதோ ஒரு நல்ல வேலையில் தான் இருப்பான் என்றார். உடனே கோகுலின் அம்மா காந்திமதி பேச்சை மாற்றியபடி, மகனே, நீ ஏன் இதையெல்லாம் போட்டு குழப்பிக் கொள்கிறாய்? நான் யோசித்து தான் இந்த வரனை முடிவு செய்தேன். அதனால் நீ உன்னை பற்றி சொல். உனது நாட்கள் எப்படி போயின என்று கேட்டார். கோகுல் ஏதோ சொல்ல வந்தபோது அவனது பாட்டி கல்யாணிடம் கேட்டார். கல்யாண், நீ தனத்திடம் அந்த பிள்ளைகளை பற்றி சொன்னாய்தானே? இதை கேட்டதும் கோகுல் அதிர்ச்சியுடன்,
இதற்கு என்ன அர்த்தம்? எந்த பிள்ளைகள் என்று கேட்டான். அதற்கு பாட்டி, மகனே, அந்த பையனுக்கு ஏற்கனவே திருமணமாகிவிட்டது. அவனுக்கு 2 குழந்தைகளும் இருக்கிறார்கள் என்றார். இதை கேட்டு கோகுல் இன்னும் அதிர்ச்சி அடைந்தான். 2 குழந்தைகளுக்கு தந்தை தனத்தை திருமணம் செய்கிறானா? அப்போது தனம் டீ எடுத்துக்கொண்டு வரவேற்பறைக்கு வந்தாள். கோகுல் பேசியதை கேட்டதும் அவளது முகத்தில் ஒரு விசித்திரமான மாற்றம் ஏற்பட்டு மறைந்தது. அவள் அமைதியாக டீயை வைத்துவிட்டு திரும்பி சென்றாள். கோகுல் பெருமூச்சு விட்டபடி நின்றான். இங்கு என்ன நடக்கிறது என்றே அவனுக்கு புரியவில்லை. அதனால் அவன் எழுந்து தன் அறைக்கு சென்றான். அப்போது காந்திமதி எழுந்து தனத்திற்கு பின்னால் சென்று அவளுக்கு வருத்தம் ஏற்படக்கூடாது என்பதற்காக பேசினார். தனம், மகளே, நீ ஏன் இந்த திருமணத்திற்கு வேண்டாம் என்று சொல்லவில்லை? நீ மறுத்திருந்தால் யாரும் உன்னை கட்டாயப்படுத்தி இருக்க மாட்டார்கள் என்றார். அப்போது கோகுல் தன் அறையில் இருந்து வெளியே வந்து இதை கேட்டு அங்கேயே நின்று விட்டான். தனம் காந்திமதியின் தோளில் தலை சாய்த்து கொண்டு சொன்னால், இன்று இல்லை என்றால் நாளை எப்படியும் யாரிடமாவது திருமணம் செய்து கொள்ளத்தான் வேண்டும் ஆண்டி. அவர் யாராக இருந்தாலும் எனக்கு கவலை இல்லை. இந்த மன அழுத்தத்தை விட உங்கள் பேச்சை கேட்பது மேலானது என்று தோன்றியது. அதற்கு காந்திமதி விருப்பமில்லாத குரலில், இருந்தாலும் மகளே, இவ்வளவு அவசரம் என்ன? உனக்கு இப்போதுதான் 18 வயது ஆகிறது. உன் அம்மாவிடம் படிப்பை முடிக்க வேண்டும் என்று நீ சொல்லி இருந்தாயே என்றார். அதற்கு தனம், பரவாயில்லை ஆண்டி, நான் வீட்டில் இருந்தே படித்துக் கொள்கிறேன் என்று பதிலளித்தாள். தனத்தின் அந்த சோர்வான குரலை கேட்ட கோகுலுக்கு அவளுக்கு இந்த திருமணத்தில் விருப்பமில்லை, அல்லது இவ்வளவு சீக்கிரம் திருமணம் செய்வதில் அவளுக்கு பிரச்சனை இருக்கிறது என்று தோன்றியது. அவன் மீண்டும் தன் அறைக்குள் சென்றான். சிறிது நேரம் கழித்து அவன் வெளியே வந்தபோது தன் அம்மா காந்திமதி தொலைக்காட்சி பார்த்து கொண்டிருப்பதை கவனித்தான். கோகுல் மெதுவான குரலில் கேட்டான், அம்மா, தனத்திற்கு இவ்வளவு சீக்கிரம் திருமணம் செய்ய வேண்டிய அவசியம் என்ன? கோகுலிடமிருந்து இந்த திடீர் கேள்வியை கேட்டதும் காந்திமதி உஷாரானார். ஏன், என்னாச்சு? உன்னிடம் யாராவது ஏதாவது சொன்னார்களா என்று கேட்டார். கோகுல் பேச்சை மாற்றினான். இல்லை அம்மா, சும்மாதான் கேட்டேன். இந்த திருமண காலங்களில் இவ்வளவு குறைந்த வயது பெண்களுக்கு திருமணம் செய்து வைப்பது எனக்கு சரியாக தோன்றவில்லை. அமெரிக்காவில் எல்லாம் 27, 28 வயதுக்கு மேல்தான் பெண்களுக்கு திருமணம் செய்து வைக்கிறார்கள். அதற்கு காந்திமதி சொன்னார், மகனே, வெளிநாட்டு வாழ்க்கைக்கும் இங்கே இருக்கும் வாழ்க்கைக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கிறது. எப்படியும் திருமணம் என்பது ஒரு பொறுப்பு. அந்த பொறுப்பை எவ்வளவு சீக்கிரம் முடித்து விடுகிறோமோ அவ்வளவு நல்லது. ஆனால் கோகுலுக்கு அந்த பதிலில் உடன்பாடு இல்லை. அவன் மேற்கொண்டு எதுவும் பேசவில்லை. ஏனென்றால் அவன் தன் வேலையில் மட்டும் கவனம் செலுத்தும் பழக்கம் கொண்டவன். ஆனால் தனத்தின் பேச்சில் இருந்து அவள் மகிழ்ச்சியாக இல்லை என்பது அவனுக்கு புரிந்தது. இருந்தாலும் தன் அப்பா தனத்தினம் கேட்டுத்தான் இந்த வரனை முடிவு செய்திருப்பார் என்று அவன் நம்பினான். ஏதாவது பெரிய பிரச்சனை இருந்தால் தனம் கண்டிப்பாக மறுத்திருப்பாளே என்று அவன் நினைத்தான். அடுத்த நாள் மெஹந்தி விழா ஒரு திருமண மண்டபத்தில் நடந்தது. அன்றுதான் தனமும் கோகுலும் முதன்முறையாக அந்த மாப்பிள்ளையை பார்த்தார்கள். அவன் வயது முதிர்ந்தவனாக இருந்தான். அவனது குடும்பத்தினரின் பேச்சும் விசித்திரமாக இருந்தது. எதை யோசித்து இந்த வரனை முடிவு செய்தார்கள் என்று கோகுலுக்கு புரியவில்லை. உடனே அவன் தன் அப்பாவிடம் சென்று, அப்பா, இந்த வரன் எனக்கு சரியாக தோன்றவில்லை என்றான். அதற்கு கல்யாண் கனத்த மனதுடன், மகனே, உன் அம்மாவின் பிடிவாதம் இது. இப்போது நாம் என்ன செய்ய முடியும்? அது மட்டும் இல்லாமல் தனமும் சம்மதித்து விட்டார். அதனால் நான் அமைதியாக இருக்க வேண்டியதாயிற்று என்றார். அப்போது கோகுல் மேடையில் அமர்ந்திருந்த தனத்தை பார்த்தான். ஒருபுறம் அழகான மென்மையான பெண், மறுபுறம் அந்த நடுத்தர வயது மனிதன். இதை பார்த்த கோகுலுக்கு டென்ஷன் ஏற்பட்டது. இந்த மனிதனை திருமணம் செய்ய அப்படி என்ன கட்டாயம் என்று அவனுக்கு தனம் மீது கோபம் வந்தது. திட்டப்படி மெஹந்தி அன்றே திருமண சடங்குகளும் நடந்து அடுத்த நாள் வழி அனுப்பி வைப்பதாக இருந்தது. கல்யாண் விருந்தினர்களுடன் இருந்தபோது கோகுல் தன் அம்மா காந்திமதியை தேடினான். அவர் மாப்பிள்ளை வீட்டினருடன் அமர்ந்து ஏதோ விவாதித்து கொண்டிருந்தார். அவர்களின் முகத்தை பார்த்தே அங்கே ஏதோ பதற்றம் இருப்பதை கோகுல் உணர்ந்தான். அப்போது காந்திமதி தன் புடவை தலைப்பை சரி செய்தபடி கல்யாணிடம் சென்று அவர் காதில் ஏதோ சொன்னார். பிறகு அவரை தனியாக அழைத்து சென்றார். கோகுலும் அவர்களுக்கு பின்னால் சென்றான். காந்திமதி சொன்னார், மாப்பிள்ளை வீட்டார் திருமணத்திற்கு முன்பே தனத்தின் பெயரில் ஏதேனும் ஒரு நல்ல இடத்தில் நிலமாக வேண்டும் என்று சொல்கிறார்கள். இதை கேட்டதும் கல்யாண் கோபம் அடைந்தார். எங்கிருந்து இந்த வரனை பிடித்தாய்? திருமண நேரம் வந்துவிட்டது, இப்போது புது நாடகத்தை தொடங்கியிருக்கிறாய் என்றார். காந்திமதி மெதுவாக, அவர்கள் இப்படிப்பட்டவர்கள் என்று எனக்கு எப்படி தெரியும் என்றார். அதற்கு கல்யாண் கோபமாக,
தெரியவில்லை என்றால் சம்பந்தம் பேசுவதற்கு முன்பே அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று விசாரித்திருக்க வேண்டும் என்றார். பிறகு காந்திமதி சொன்னார், ஜமுனா காலனியில் இருக்கும் தனத்தின் அப்பா வீட்டை மாப்பிள்ளை பெயரில் எழுதி வைக்க வேண்டும் என்று அவர்கள் சொல்கிறார்கள். அவர்கள் இப்படி பேசுவார்கள் என்று கோகுலால் நம்பவே முடியவில்லை. அவன் இடையில் புகுந்து, அப்பா, இப்படியே போனால் நாளைக்கு அவர்கள் உங்களை மிரட்டி உங்கள் தொழிற்சாலையையே கேட்பார்கள். அப்போதும் கொடுத்து விடுவீர்களா என்றான். கோகுல் பேசியதை கேட்ட காந்திமதி அவனை தடுத்தார். நீ இங்கே என்ன செய்கிறாய்? நீ போய் விருந்தினர்களை கவனி, நாங்கள் இதை பார்த்து கொள்கிறோம். ஆனால் கோகுல் மறுத்துவிட்டு, அப்பா, இந்த சம்மதம் நம் குடும்பத்திற்கு சரிப்பட்டு வரும் என்று எனக்கு தோன்றவில்லை என்றான். அதற்கு அவனது அப்பா, மகனே, இப்போது கடைசி நேரத்தில் நாம் என்ன சொல்ல முடியும் என்றார். கோகுல் உறுதியுடன் சொன்னான், அப்பா, இது போன்ற உறவுகள் பின்னாளில் கழுத்தை நெரிக்கும் சுருக்கு கயிறாக மாறிவிடும். அதனால் இப்போதே மறுத்து விடுங்கள். இனி அவர்களின் எந்த ஒரு கோரிக்கையையும் நிறைவேற்ற தேவையில்லை. உடனே காந்திமதி குறுக்கிட்டார். அப்படியெல்லாம் செய்ய முடியாது மகனே. இவ்வளவு விருந்தினர்கள் இருக்கிறார்கள். வீணாக பெரிய ரகளையாகிவிடும். அதற்கு கோகுல் அப்பா அம்மாவிடம், தெளிவாக சொல்லிவிடுங்கள். அறநெறி தெரியாத இத்தகைய கீழ்த்தரமான எண்ணம் கொண்டவர்களுடன் சம்பந்தம் வைத்துக் கொள்ளாமல் இருப்பதே நல்லது என்றான். அப்போது கல்யாண் ஒரு பெருமூச்சு விட்டு கண்டிப்புடன் சொன்னார், போதும், நிறுத்துங்கள். கோகுல் சொல்வதுதான் சரி. இப்படிப்பட்டவர்களுடன் உறவு வைத்துக் கொள்வதை விட என் நண்பனின் மகளை என் வீட்டிலேயே வைத்து பார்த்து கொள்வேன். இதை கேட்டதும் காந்திமதி தன் உதடுகளை கடித்தபடி அமைதியானார். பிறகு எதிர்பார்த்தது போலவே நடந்தது. கல்யாண் அவர்களின் பேராசை பிடித்த கோரிக்கைகளை ஏற்க மறுத்து திருமணத்தை ரத்து செய்தார். மேடையில் அப்போது பெரிய கலவரமே நடந்தது. மாப்பிள்ளையின் தாய் கத்தினாள், என் மகன் கண்ணியமானவன் என்பதால் தான் பெண் கேட்டு வந்தான். இல்லை என்றால் தாய் தந்தை இல்லாத இந்த பெண்ணை யார் மதிப்பார்கள்? அதற்கு கல்யாண் நிதானமாகவும் அதே சமயம் கண்டிப்பான குரலிலும் சொன்னார், தயவு செய்து உபகாரம் செய்வது போல பேசாதீர்கள். என் மகள் எனக்கு ஒன்றும் சுமை கிடையாது. உடனே அந்த பெண் நக்கலாக பேசினாள், நாங்கள் ஒன்றும் ஆசைப்பட்டு வரவில்லை. காந்திமதி அக்கா பிடிவாதம் பிடித்ததால் தான் உங்கள் வீட்டு வாசலுக்கு வந்தோம். மாப்பிள்ளையின் தாய் விஷத்தை கக்கி கொண்டிருந்த போது கல்யாண் அதிர்ச்சியுடன் காந்திமதியை பார்த்தார். காந்திமதியோ முகத்தை திருப்பி கொண்டார். கல்யாண் கண்டிப்புடன் சொன்னார், என் மகளிடம் எந்த குறையும் இல்லை. அவள் குணமானவள். அதனால் மரியாதையாக இங்கிருந்து கிளம்புங்கள். அதற்கு அந்த பெண் மீண்டும் கிண்டலாக சொன்னாள், நாங்கள் ஒன்றும் உன் மகளை திருமணம் செய்து கொள்ள காத்திருக்கவில்லை. உன் மகள் அவ்வளவு நல்லவள் என்றால் ஏன் உன் மகனுக்கே அவளை திருமணம் செய்து வைக்கவில்லை? எதற்காக எங்கள் நேரத்தை வீணடித்தாய்? அந்த பெண் அடுக்கடுக்காக கேள்விகளை வீசிய போது கல்யாண் ஒரு கணம் தனத்தை பார்த்தார். அவள் தலை குனிந்து அழுது கொண்டிருந்தாள். அப்போது திடீரென கல்யாண் எடுத்த முடிவை கேட்டு அனைவரும் அதிர்ச்சியடைந்தனர். கோகுலால் ஒரு வார்த்தை கூட பேச முடியவில்லை. ஏனெனில் அவனது அப்பாவின் முடிவை அவனால் எதிர்க்க முடியாது. காந்திமதி அதிர்ச்சியுடன் கேட்டார், கல்யாண், நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? அதற்கு கல்யாண் சொன்னார், இதில் என்ன தவறு? தனம் என் நண்பனின் மகள். பிறகு அந்த பெண்ணை பார்த்து சொன்னார், நீங்கள் இன்னும் ஏன் இங்கே நிற்கிறீர்கள்? நீங்கள் தாராளமாக போகலாம். நீங்கள் சென்ற சிறிது நேரத்திலேயே என் மகன் கோகுலுக்கும் தனத்திற்கும் திருமணம் நடக்கும். கல்யாணின் குரல் அவ்வளவு கண்டிப்புடன் இருந்ததால் மீண்டும் பேச எவருக்கும் துணிச்சல் வரவில்லை. சிறிது நேரம் கழித்து புரோகிதர் மந்திரங்களை ஓதினார். அப்போது தனத்தின் கண்கள் கலங்கியிருந்தன. உடல் நடுங்கிக் கொண்டிருந்தது. யாரோ தன்னை ஒரு பலி ஆடாக்குவது போலவே அவளுக்கு தோன்றியது. ஆனால் மறுப்பதற்கு அவளுக்கு முன்பும் வழி இல்லை, இப்பொழுதும் இல்லை. அதனால் விருப்பம் இல்லாவிட்டாலும் கோகுலுடன் 7 அடிகள் எடுத்து வைத்து திருமணம் செய்து கொண்டாள். கோகுல் தனத்தின் நெற்றியில் குங்குமம் இட்டு மாங்கல்யத்தை சூட்டினான். திருமணச் சடங்குகள் அனைத்தும் முடிந்தவுடன் அனைவரும் கைதட்டி வாழ்த்தினர். ஆனால் காந்திமதி தனத்தை வெறுப்புடன் பார்த்து கொண்டிருந்தார். ஏனென்றால் யாரிடமிருந்து விடுபட வேண்டும் என்று அவர் இவ்வளவு செய்தாரோ அவள் இப்போது அவரது மருமகளாக எப்பொழுதும் அவர் கண்ணெதிரிலேயே இருக்கப் போகிறாள். இதன் பிறகு விருந்தினர்களுக்கு உணவு வழங்கப்பட்டது. அப்போது கோகுல் தனியாக நிற்பதை கண்ட கல்யாண் அவனிடம் சென்று அவனது கைகளை பற்றி கொண்டு கேட்டார், மகனே, என்மேல் உனக்கு கோபம் இல்லையே? உன் விருப்பத்தை கேட்காமலேயே இவ்வளவு பெரிய முடிவை எடுத்து விட்டேனே. அப்போது கோகுல் தன் மனதை அமைதிப்படுத்தி கொண்டு சொன்னான், ஏன் இப்படி யோசிக்கிறீர்கள் அப்பா? அதற்கு கல்யாண் தன் மனதில் இருந்ததை சொன்னார். தெரியவில்லை மகனே, உங்கள் இருவருக்கும் திருமணம் செய்து வைத்ததன் மூலம் நான் ஏதும் அநீதி இழைத்து விட்டேனா? அப்போது கோகுல் புன்னகைத்து அவரது மனபாரத்தை குறைத்தான். அப்பா, எனக்கு இதில் சம்மதம் இல்லை என்றால் நான் திருமணம் செய்திருக்க மாட்டேனே.
கோகுல் இப்படி சொன்னதும் கல்யாண் அவனை வாழ்த்தினார். எப்போதும் மகிழ்ச்சியாக இரு மகனே. தனம் உனக்கு ஒரு சிறந்த துணையாக இருப்பாள் என்று நான் நம்புகிறேன். அவள் மிகவும் பொறுமையானவள் மற்றும் குணமானவள். இறைவன் உங்கள் இருவரையும் ஆசீர்வதிக்கட்டும். கோகுல் புன்னகைத்தான். இப்போது அவனது அப்பா நிம்மதியாகவும் திருப்தியாகவும் இருந்தார். மீண்டும் இரவு 2 மணிக்கு கோகுல் அறைக்குள் வந்தபோது தனம் தூங்கிவிட்டாள். அவள் அவ்வளவு களைப்படைந்திருந்தாள். தனக்கு தூக்கம் வருவதை கூட அவள் உணரவில்லை. இன்று அவளுடைய முதலிரவு. ஆனால் இந்த திருமணம் ஒன்றும் சாதாரண திருமணம் அல்ல. கோகுலுக்கு இந்த இரவு ஒரு பாரமான சுமையாக இருந்தது. ஏனென்றால் வேறொருவரின் திருமணத்தில் கலந்து கொள்ள வந்த இடத்தில் அவனுக்கும் தனத்திற்கும் திருமணம் முடிந்துவிட்டது. அவளுடன் அவனுக்கு ஒரு சாதாரண பழக்கம் மட்டுமே இருந்தது. எப்போதாவது சந்தித்தால் ஹாய் ஹலோ சொல்லிக் கொள்வார்கள், அவ்வளவுதான். அமெரிக்காவிலிருந்து இந்தியா திரும்பும்போது இந்தியா வந்தவுடன் தனக்கு இப்படி நடக்கும் என்று அவன் நினைக்கவே இல்லை. ஆனால் நடந்துவிட்டது. இதில் கோகுலுக்கு துளியும் மகிழ்ச்சி இல்லை. சிறிது நேரம் தனத்தை பார்த்த பிறகு அவன் பெருமூச்சு விட்டுவிட்டு துணிகளை களைந்து குளிப்பதற்காக குளியலறைக்கு சென்றான். அவன் மன ரீதியாக மிகவும் சோர்வாக இருந்ததால் சுடுநீரில் குளிப்பது மட்டுமே அவனுக்கு நிம்மதியை தரும் என்று தோன்றியது. இரவு 2 மணிக்கு குளியலறையில் தண்ணீர் விழும் சத்தம் கேட்டு தனம் விழித்து கொண்டாள். தான் தூங்கிவிட்டதை அவளால் நம்ப முடியவில்லை. அவள் பதற்றத்துடன் எழுந்து அமர்ந்தாள். இவ்வளவு பிரச்சனைகளுக்கு இடையில் தனக்கு எப்படி தூக்கம் வந்தது என்று அவளுக்கு புரியவில்லை. அவளது அம்மா எப்போதும் சொல்வது போல அவள் தூக்க விஷயத்தில் பலவீனமானவள். ஏனென்றால் அவள் எங்கே வேண்டுமானாலும் எப்போது வேண்டுமானாலும் தூங்கி விடுவாள். ஆனால் தனம் இப்போது கோகுலை சந்திக்க விரும்பவில்லை. ஆனால் அவளுக்கு வேறு வழியும் இல்லை. கோகுல் சில நாட்களுக்கு முன்புதான் அமெரிக்காவில் இருந்து வந்தவன். அவன் எப்படிப்பட்ட மனிதன் என்று கூட அவளுக்கு தெரியாது. சில சந்திப்புகளில் அவன் எப்போதும் அமைதியானவன், குறைவாக பேசுபவன் மற்றும் தனிமையை விரும்புபவன் போலவே அவளுக்கு தோன்றியது. அட கடவுளே, தனம் பெருமூச்சு விட்டபடி நினைத்தாள். அப்போது தண்ணீரின் சத்தம் நின்றதும் அவளது மூச்சும் நின்று போனது. ஏனெனில் இப்போது கோகுல் வெளியே வருவான். அவனிடம் அவள் என்ன சொல்வாள்? இதே சிந்தனையில் அவள் மூழ்கியிருந்த போது குளியலறை கதவு திறந்தது. கோகுல் அறைக்குள் வந்தான். தனம் விழித்திருப்பதை பார்த்து அவன் அதிர்ச்சி அடைந்தான். நீங்கள் எப்போது வந்தீர்கள்? தனத்தால் இவ்வளவுதான் கேட்க முடிந்தது. கோகுல் மெதுவான குரலில் இப்போதுதான் என்று பதில் சொல்லிவிட்டு முன்னால் இருந்த நாற்காலியில் அமர்ந்தான். இருவருக்கும் இடையே ஆழமான மௌனம் நிலவியது. நீ உடைகளை மாற்றிக்கொள் என்று கோகுல் மௌனத்தை உடைத்தான். ஆனால் தனம் அமைதியாக அமர்ந்திருந்தாள். ஏனெனில் சூழ்நிலை மிகவும் விசித்திரமாக இருந்தது. அப்போது கோகுல் சொன்னான், பார் தனம், நடந்தது நடந்துவிட்டது. என்னால் உனக்கு எந்த தொந்தரவும் ஏற்படாமல் இருக்க நான் முயற்சிப்பேன். ஆனால் நான் அமெரிக்காவில் நிசாவிடம் திருமணம் செய்து கொள்வதாக வாக்கு கொடுத்து விட்டு வந்தேன். இங்கே என்ன நடந்தது என்பது உனக்கே தெரியும். அதனால் நம் இருவருக்கும் இடையே நடந்தது சரியானது அல்ல. எனவே நீ எனக்கு ஒரு பொறுப்பு மட்டுமே என்பதை நீயும் ஒப்புக்கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். என் பொறுப்பை நான் சரியாக நிறைவேற்றுவேன். உன்னுடைய தேவைகளை கவனித்துக் கொள்வேன். ஆனால் இதற்கு மேல் என்னிடமிருந்து எந்த எதிர்பார்ப்பும் வைத்து கொள்ளாதே. கோகுல் பேசிக்கொண்டே போனான். தனம் ஒரு கல் சிலையை போல கேட்டுக்கொண்டிருந்தாள். ஏனெனில் இதுதான் நடக்கும் என்று அவளுக்கு தெரியும். அதனால் அவளால் அவன் மேல் பழி போடவோ அல்லது புகார் செய்யவோ முடியவில்லை. ஏனென்றால் கஷ்டமான நேரத்தில் கோகுல் அவளுக்கு துணையாக நின்றான். அனைவரும் 2 அடி பின்வாங்கிய போது கோகுல் ஒரு அடி முன்னால் வந்து அவள் கையை பிடித்தான். ஆனால் அவளும் ஒரு பெண். அவளுக்கும் கனவுகள் இருந்தன. கோகுல் பேசிக்கொண்டிருந்த போது தன் கனவுகள் என்னாவது என்று அவளால் எப்படி கேட்க முடியும்? கோகுல் ஒரு மிகப்பெரிய தியாகத்தை செய்திருந்தான். இப்போது ஒருவேளை வாழ்க்கை முழுவதும் அவன் இந்த தியாகத்தை செய்ய வேண்டியிருக்கும். பேச்சை முடித்து கொண்டு கோகுல் குட் நைட் சொல்லிவிட்டு திரும்பி படுத்து கொண்டான். ஆனால் தனத்தின் மனத்திற்குள் ஒரு போராட்டமே நடந்து கொண்டிருந்தது. ஏனெனில் அவளது வாழ்க்கையில் எதுவுமே அவளுடைய விருப்பப்படி நடக்கவில்லை. தனம் அங்கேயே அமர்ந்து சிந்தித்து கொண்டே தூங்கி போனாள். இப்போது தனம் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தாள். இரவில் கண் விழித்த போது தனத்தின் கண்களில் இருந்த மை முகம் முழுவதும் பரவி இருப்பதை கோகுல் பார்த்தான். இதன் பொருள் அவள் அழுது கொண்டே தூங்கியிருக்கிறாள் என்பது உறுதி. அதனால் அவளது மேக்கப் கலைந்திருந்தது.
ஆனால் தனத்தை இவ்வளவு அருகில் பார்த்த பிறகு அவள் மிகவும் அழகானவள் என்பதை கோகுல் ஒப்புக்கொள்ள வேண்டியிருந்தது. அழுது கொண்டே தூங்கும் ஒவ்வொரு பெண்ணும் எவ்வளவு அழகாக இருக்கிறார்கள் என்று அவன் யோசிக்கத் தொடங்கினான். ஆனால் அவனால் இதற்கு ஒன்றும் செய்ய முடியாது. ஏனெனில் காதல் என்பது கட்டாயப்படுத்தி வருவதல்ல. அவன் இந்தியாவுக்கு சில நாட்களுக்காகவே வந்திருந்தான். ஆனால் இப்போது இப்படி ஒரு உறவில் சிக்கி கொண்டான். இதை அவன் கனவில் கூட நினைக்கவில்லை. தவறு அவனுடையதுதான். ஏனெனில் அவன் இந்த விஷயத்தில் தலையிடாமல் இருந்திருந்தால் ஒருவேளை இப்படி நடந்திருக்காது. ஆனால் அவன் தன் குணத்திற்கு அடிபணிந்தவன். ஏனெனில் அநீதியை கண்டு அமைதியாக இருக்கக்கூடாது என்று அவனுக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டிருந்தது. கோகுல், இப்போது நீ என்ன செய்ய போகிறாய்? அவள் முகத்தையே பார்த்தபடி அவன் தனக்குள்ளேயே கேள்வி கேட்டுக்கொண்டான். இப்போது அவனது மனைவி என்று சொல்லப்படும் ஒரு பெண் அவன் அருகில் தூங்கிக் கொண்டிருந்தாள். இன்னும் சில நாட்களில் அவன் திரும்பி செல்வதற்கான விசாவும் இருந்தது. அவன் ஒரு பெருமூச்சு விட்டான். அவனுக்கு வருத்தமாக இருந்தாலும் இப்போது என்ன செய்ய முடியும்? எல்லாம் எவ்வளவு திடீரென்று நடந்ததென்றால் அவனே அதிர்ச்சியில் இருந்தான். காலை தனம் கண் விழித்த போது தான் கோகுலின் மிக அருகில் இருப்பதை உணர்ந்தாள். உடனே அவள் பின்வாங்கினாள். தனக்கு எப்படி இவ்வளவு ஆழ்ந்த உறக்கம் வந்தது என்று யோசிக்க தொடங்கினாள். இப்போது கோகுல் அவளை பற்றி என்ன நினைப்பானோ என்று அவளுக்கு பயமாக இருந்தது. இதே எண்ணங்களில் அவள் மூழ்கியிருந்தபோது கதவில் லேசான தட்டல் சத்தம் கேட்டது. எழுந்திருங்கள், காலை உணவிற்காக மேஜையில் அனைவரும் காத்து கொண்டிருக்கிறார்கள் என்று வெளியே இருந்து காந்திமதியின் குரல் கேட்டது. திடீரென்று கண் விழித்த கோகுல் தனத்தை ஒரு பார்வை பார்த்துவிட்டு சத்தமில்லாமல் குளியலறைக்குள் சென்றான். 5 நிமிடங்களுக்கு பிறகு அவன் கண்ணாடியின் முன்னால் தயாராகி கொண்டிருந்தான். கோகுல் அறையை விட்டு வெளியே செல்வான் என்று தனம் வெளியே காத்திருந்தாள். அப்போது கோகுல் திடீரென்று கேட்டான், நேற்றிரவு நான் உன்னிடம் மிகவும் கடுமையாக நடந்து கொண்டேனோ? இதை கேட்டு தனம் திடுக்கிட்டு இல்லை என்று மட்டும் சொன்னாள். பிறகு கோகுல் மென்மையாக, தயாராகு, கீழே அனைவரும் நமக்காக காத்திருக்கிறார்கள் என்றான். இதற்கு தனம் மெதுவான குரலில், நான் இங்கேயே சாப்பிட்டுக் கொள்கிறேன் என்று பதிலளித்தாள். ஒருவேளை தனம் அனைவரையும் நேருக்கு நேர் சந்திக்க தயங்கினாள் போலும். ஆனால் கோகுல் அவளை சிறிது நேரம் பார்த்தான். பிறகு சரி என்று சொல்லிவிட்டு அறையை விட்டு வெளியே சென்றான். இப்போது தனம் தன் எண்ணங்களுடனும் நேற்றைய தர்ம சங்கடத்துடனும் அறையில் தனியாக இருந்தாள். அனைவர் முன்னாலும் எப்படி செல்வது என்று அவளுக்கு புரியவில்லை. தான் இந்த குடும்பத்திற்கு பொருந்தாதவள் என்று அவளுக்கு தெரியும். இதில் கோகுல் தன் வாக்கை காப்பாற்ற சிக்கி கொண்டான். காந்திமதியும் இந்த உறவிற்கு தயாராக இல்லை. எனவே இவ்வளவு அவசரமாக உருவான இந்த உறவில் நல்லது நடக்கும் என்ற நம்பிக்கை அவளுக்கு இல்லை. அவள் ஒரு பெருமூச்சு விட்டு தன்னை காலத்தின் கையில் ஒப்படைத்தாள். பிறகு அவள் உடைகளை மாற்றத் தொடங்கினாள். அங்கே கோகுல் காலை உணவு மேஜையில் அமர்ந்திருந்தான். அப்போது அவனது பாட்டி கேட்டார், தனம் தன் அறையிலேயே சாப்பிடுகிறாளா? அதற்கு கோகுல் இல்லை என்று பதிலளித்தான். பாட்டி கோகுலை உற்று பார்த்தார். பிறகு வேலைக்காரியை அழைத்து, போய் தனத்தை அழைத்து வா, குடும்பம் அனைவரும் ஒன்றாக அமர்ந்து சாப்பிடுவதுதான் நல்லது. இப்போது அவளும் இந்த குடும்பத்தின் ஒரு அங்கம்தான் என்றார். பாட்டி இதை காந்திமதிக்கு கேட்க வேண்டும் என்பதற்காகவே சொன்னார். இதை கேட்ட காந்திமதி இருக்கையில் நெளிந்தபடி அமைதியாக இருந்தார். வேலைக்காரி தனத்தை அழைத்து வந்தாள். தனம் வருவதை கண்ட பாட்டி அவளை தன்னிடம் அழைத்தார். வா மகளே, என் அருகில் வந்து உட்கார். தனம் ஒரு கணம் பதற்றம் அடைந்தாள். ஆனால் பாட்டியின் அருகில் சென்று அமர்ந்தாள். இதற்கு கோகுல் எந்த எதிர்வினையும் காட்டவில்லை. ஆனால் அங்கே அமர்ந்திருந்த காந்திமதியின் முகத்தில் பல உணர்ச்சிகள் மாறி மாறி தெரிந்தன. பிறகு கல்யாண் வந்ததும் உணவு பரிமாறப்பட்டது. அப்போது கோகுலின் பாட்டி மிகுந்த அன்புடன் கேட்டார், கோகுல் மகனே, இப்போது என்ன முடிவு செய்திருக்கிறாய்? இன்று இரவு திருமண சடங்குகள் முடிந்த பிறகு ஹனிமூன் பிளான் செய்துவிடு. இதை கேட்டதும் கோகுலின் கைகள் அப்படியே நின்றன. தனத்திற்கும் என்ன சொல்வதென்று புரியவில்லை. கோகுல் மெதுவாக பதிலளித்தான், இன்னும் எதுவும் பிளான் செய்யவில்லை பாட்டி. சில வேலைகள் இருக்கின்றன, அவற்றை முதலில் முடிக்க வேண்டும். அதற்கு பாட்டி, என்ன சொல்கிறாய்? இவள் உன் மனைவி, எல்லாவற்றிற்கும் மேலாக இவள் உன் அப்பாவின் நண்பருடைய மகள். அவளுடைய எந்த ஆசையையும் நிறைவேறாமல் இருக்கக்கூடாது என்று நான் விரும்புகிறேன். இல்லை என்றால் அவளது பெற்றோரின் ஆத்மா வருத்தப்படும் என்றார். அப்போது அமைதியாக இருக்க விரும்பாத காந்திமதி குறுக்கிட்டு, கோகுல் சொல்வது சரிதான், அவனுக்கு சில வேலைகள் இருக்கும், அதை முடிக்கட்டும் என்றார். காந்திமதியின் பேச்சை பொருட்படுத்தாத பாட்டி கோகுலிடம் சொன்னார், நான் என்ன சொல்கிறேனோ அதை செய் கோகுல், உன் அம்மாவை விடு.
அவளுக்கு ஒன்றும் புரியாது. அப்போது கோகில் தனத்தை ஒரு பார்வை பார்த்துவிட்டு, சரி பாட்டி, இவள் சம்மதித்தால் நாம் போகலாம் என்றான். இதை கேட்டதும் தனம் ஒரு கணம் திகைத்து போனாள். பிறகு பாட்டி கல்யாணிடம், இவர்களை எதுவும் செய்ய மாட்டார்கள். அதனால் கல்யாண் மகனே, நீயே இவர்களை உடனே ஹனிமூனுக்கு அனுப்பி வை என்றார். இப்போது தனத்திற்கு என்ன சொல்வதென்று புரியவில்லை. அவள் தவிப்பதை கண்ட கோகுல், சில நாட்கள் கழித்து போகலாம் பாட்டி, இன்று திருமணத்தின் மீதமுள்ள சடங்குகளை முடிப்போம், பிறகு பார்க்கலாம் என்றான். அப்போது கல்யாண் முதன்முறையாக வாய் திறந்து சரி என்றார். தனம் தன் மனதிற்குள் நன்றி சொல்லி கொண்டாள். கல்யாண் மிகவும் நிதானமான மற்றும் மென்மையான குணம் கொண்டவர். அவர் தனத்தை தன் சொந்த மகளை போலவே நேசித்தார். அவளுடைய பெற்றோர் இருந்தபோது கல்யாண் தான் எந்த தயக்கமுமின்றி அவளை ஏற்றுக்கொண்டார். அன்றிலிருந்து அவர் அவளை எல்லா வகையிலும் கவனித்து கொண்டார். அப்போது கோகிலின் பாட்டி தலையசைத்தார். சரி, பரவாயில்லை, நான் சும்மாதான் கேட்டேன். பிறகு கல்யாண் சொன்னார், கோகுல் மகனே, நீ ஓய்வாக இருக்கும்போது ஒரு முறை அலுவலகத்திற்கு வா. தொழிற்சாலை விஷயத்தில் எனக்கு உன் உதவி தேவை. உன் படிப்பு முடிந்து விட்டது. அதனால் நீ இங்கே இருக்கும் வரை சில வேலைகளை கவனிப்பாய் என்று நான் விரும்புகிறேன். அதற்கு கோகுல், நான் வருகிறேன் அப்பா, நீங்கள் கவலைப்படாதீர்கள் என்று பதிலளித்தான். அதன் பிறகு கல்யாண் எழுந்து கோகிலின் தோலை தட்டி கொடுத்து விட்டு வெளியே சென்றார். கல்யாண் சென்றதும் தனமும் உணவு மேஜையில் இருந்து எழுந்து சென்றாள். அன்று மாலை திருமணத்தின் மீதமுள்ள சடங்குகள் எளிமையாக நடத்தி முடிக்கப்பட்டன. சடங்குகளுக்கு பிறகு அன்றே கோகுல் தன் நண்பன் ஒருவனை பார்க்க சென்றான். அன்று இரவு லேசான மழை பெய்ய தொடங்கியது. நகரம் நனைய தொடங்கியது. தனத்திற்கு மழை மிகவும் பிடிக்கும். அதனால் நடந்த கசப்பான சம்பவங்களுக்கு பிறகு இந்த வானிலை அவளுக்கு நிம்மதியை தந்தது. கோகுலின் அறைக்கு பின்னால் ஒரு சிறிய தோட்டம் இருந்தது. அதில் ஒரு ஊஞ்சல் இருந்தது. தனம் முதல் முறையாக அந்த ஊஞ்சலை பார்த்தாள். அந்த இரவு மழையில் நனைந்தபடி அதில் போய் அமர்ந்தாள். அப்போது கோகுல் இப்போதுதான் வெளியே இருந்து வீட்டிற்கு வந்திருக்கிறான் என்பது அவளுக்கு தெரியாது. இரவு 11 மணி. அந்த மழை இரவில் கோகுல் கட்டுப்பாடின்றி தனம் மழையில் நனைவதை பார்த்து கொண்டிருந்தான். தனம் உண்மையாகவே பேரழகி என்பதையும் எந்த ஒரு ஆணையும் திசை திருப்பக்கூடியவள் என்பதையும் அவன் ஒப்புக்கொள்ள வேண்டியிருந்தது. கோகுல் நேற்று முதலே இந்த உறவை எப்படி தொடர்வது என்ற குழப்பத்தில் இருந்தான். ஏனெனில் தவறு செய்யாத ஒரு பெண்ணிற்கு தண்டனை கொடுக்கும் ஆண்களில் அவன் ஒருவன் அல்ல. இந்த மென்மையான குணம் அவனுக்கு அவனது அப்பா கல்யாணிடமிருந்து கிடைத்திருந்தது. எனவே யாருடைய மனமும் புண்படாதபடி ஏதாவது செய்ய வேண்டும் என்று அவன் விரும்பினான். அதோடு தன் தாய் காந்திமதியின் அணுகுமுறை தனத்திடம் சரியாக இல்லை என்பதையும் அவன் கவனித்திருந்தான். ஆனால் தன் அப்பா மற்றும் பாட்டிக்காக அவன் அமைதியாக இருந்தான். ஆனால் இந்த அமைதி ஒரு புயலுக்கு முன்னால் இருக்கும் அமைதியை போன்றது. ஏனெனில் கோகுலுக்கு அவர்கள் மேல் பெரிய நம்பிக்கை இல்லை. தனம் அறைக்கு நுழைந்த போது கோகுல் ஏற்கனவே படுக்கையில் பாதி சாய்ந்த நிலையில் அமர்ந்திருந்தான். அவன் இப்போதுதான் வெளியே இருந்து திரும்பியிருந்தான். திருமண சடங்குகளுக்கு பிறகு அவன் தன் நண்பர்களை பார்க்க சென்றவன் நள்ளிரவில் தான் வீடு திரும்பினான். அறையில் கோகுலை பார்த்ததும் அவனது பார்வையில் இருந்து தப்பிக்க தனம் உடனே கேட்டாள், உங்களுக்கு சாப்பிட ஏதாவது எடுத்து வரட்டுமா? அவள் இப்படி கேட்டது கோகுலுக்கு ஒரு சிறு குழந்தையை போல தெரிந்தது. வழக்கமாக அவள் எதையும் பேசுவதோ கேட்பதோ இல்லை. அவன் மொபைலில் இருந்து பார்வையை திருப்பி அவளை பார்த்தான். பிறகு சொன்னான், வேண்டாம், நீ ஏன் எப்போதும் இப்படி பயந்தே இருக்கிறாய்? உன் விருப்பம் இல்லாமல் நான் உன்னை திருமணம் செய்து கொண்டேன் என்பது உண்மைதான். உன்னிடம் யாரும் கேட்கவில்லை. ஆனால் நான் ஒன்றும் ராட்சசின் இல்லையே, என்னை பார்த்து ஆட்டை போல பயப்படுவதற்கு. இதற்கு தனம் சட்டென்று, இல்லை, அப்படியெல்லாம் இல்லை, நான் போகட்டுமா என்று அனுமதி கேட்டாள். கோகுல் சிரித்து கொண்டே, எங்கே போவாய் என்று கேட்டான். அதற்கு தனம், அதாவது சாப்பாடு கொண்டு வர. நீங்கள் இன்னும் எதுவும் சாப்பிடவில்லையே என்றாள். அதற்கு கோகுல் சொன்னான், நீயும் தான் இன்னும் எதுவும் சாப்பிடவில்லை. இதை கேட்டதும் தனம் ஆச்சரியத்துடன் கோகுலை பார்த்தாள். பிறகு கோகுல் சொன்னான், சரி, 2 கப் டீ கொண்டு வா. தனம் அப்பாவியாக கேட்டாள், ஏன், நீங்கள் தனியாகத்தானே இருக்கிறீர்கள்? கோகுல் சிரித்து கொண்டே சொன்னான், ஐயோ, உன்ன அப்பாவி தனம், இப்போது நாம் இருவர் இருக்கிறோம், போ 2 கப் டீ கொண்டு வா. இதற்கு பிறகு தனம் வேறு எந்த கேள்வியும் கேட்காமல் அறையை விட்டு வெளியே சென்றாள். கோகுலுக்கு அவளது பயம் விசித்திரமாக தெரிந்தது. ஏனெனில் அவன் அமெரிக்காவில் பார்த்த பெண்கள் அனைவரும் மிகவும் தைரியமானவர்களாகவும்
நவீனமானவர்களாகவும் இருந்தார்கள். இப்படி பயந்து நடுங்க மாட்டார்கள். இவளுக்கு என்னதான் பிரச்சனை என்று கோகுல் தனத்தை பற்றி யோசித்தான். மறுபுறம் தனம் வேகமாக டீ போட்டு கொண்டு வந்தாள். கோகுலிடம் டீயை கொடுத்துவிட்டு படுக்கையின் மறுபக்கத்தில் அமர்ந்தாள். அப்போது கோகுல் சாதாரணமாக பேச்சை தொடங்கினான். நீ என்ன நினைத்திருக்கிறாய்? அதாவது இனி அடுத்து என்ன செய்ய போகிறாய்? இதை கேட்டு தனம் திகைத்து போனாள். கோகுல் சொன்னான், இல்லை, வாழ்க்கையில் அடுத்து என்ன லட்சியம் இருக்கிறது என்று கேட்டான். இதற்கு தனம் உடனடியாக, எனக்கு எந்த லட்சியமும் இல்லை என்றாள். கோகுல் ஆச்சரியத்துடன் அவளை பார்த்தான். ஒன்று, அவள் எதையும் யோசிக்கவில்லை அல்லது சொல்ல விரும்பவில்லை. கோகுலுக்கு தனத்தை இன்னும் கொஞ்சம் வம்பு இழுக்க தோன்றியது. அந்த எண்ணம் வந்தவுடன் அவன் முகத்தை தீவிரமாக வைத்து கொண்டு கேட்டான், குழந்தைகளை பற்றி நீ என்ன நினைக்கிறாய்? தனம் பதற்றத்துடன் அவளை பார்த்தாள். என்னது? கோகுல் தொடர்ந்து தீவிரமாக சொன்னான். இப்போது திருமணம் முடிந்துவிட்டது. விரைவில் எல்லோரும் நல்ல செய்தியை பற்றி பேசத் தொடங்குவார்கள். இதை கேட்டதும் தனம் அலறினாள். கடவுளே, நீங்கள் எப்படி இப்படி பேசலாம்? இதை கேட்டதும் தனத்தின் முகம் சிவந்தது. கோகுல் தன் சிரிப்பை சிரமப்பட்டு அடக்கி கொண்டு, பின்பு இப்படிப்பட்ட விஷயங்களை நான் யாரிடம் பேசுவது என்றான். தனத்தின் முகம் இன்னும் சிவந்தது. மொபைலை எடுத்தபடி கோகுல் சொன்னான், சரி, பரவாயில்லை, யோசித்து விட்டு சொல். அதற்குள் தனம் தன் சிவந்த முகத்துடன் அங்கிருந்து வெளியே ஓடினாள். அவளது அந்த அழகை கண்டு கோகுல் புன்னகைத்தான். மறுபுறம் தனம் கன்னத்தில் கை வைத்தபடி கனவுகளில் மூழ்கியிருந்தாள். இரவு படுக்கையில் ஒரு ஓரத்தில் படுத்து உறங்கினாள். கோகுலும் புரண்டு படுத்து உறங்கினான். ஆனால் நள்ளிரவில் கோகுல் கண் விழித்த போது தனம் தன் பக்கம் திரும்பி படுத்திருப்பதை கண்டு வியந்தான். அவன் தனத்தின் முகத்தில் மூடியிருந்த போர்வையை மெல்ல அகற்றினான். சரியாக அந்த நேரத்தில் தனம் கண் விழித்தாள். உடனே பலத்த சத்தத்துடன் அலறினாள். அவள் எவ்வளவு பயந்து போனாள் என்றால் அவளது அலறல் சத்தம் நின்றபாடில்லை. இதை பார்த்த கோகுல் கட்டாயமாக அவளது வாயை தன் கையால் மூட வேண்டியிருந்தது. பிறகு கோகுல் சற்று கோபத்துடன் கேட்டான், என்ன ஆனது? அனைவரும் தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள். ஏதோ பெரிய ஆபத்து வந்தது போல இப்படி அலறுகிறாயே. தனம் பதற்றத்துடன் அவனது கையை விலக்கிவிட்டு கேட்டாள், நீங்கள் என்னிடம் என்ன செய்ய முயற்சி செய்தீர்கள்? கோகுல் அவளது கண்களை உற்று பார்த்து சொன்னான், நான் ஒன்றும் செய்யவில்லை, நீதான் செய்தாய். தூக்கத்திலிருந்து எழுந்ததால் லேசான இளஞ்சிவப்பு நிறத்தில் இருந்த அவளது கண்களை கோகுல் பார்த்தான். அப்பா, என்ன கண்கள் இவை என்று அவன் மனதிற்குள் நினைத்தான். நானா? தனம் எதையோ சொல்ல வந்து நிறுத்தினாள். ஆமாம், சொல், நான் உன்னிடம் என்ன செய்தேன் என்று கோகுல் தீவிரமாக கேட்டான். தனம் நிமிர்ந்து அமர்ந்து, இனி நீங்கள் என்னை விட்டு தள்ளி படுத்து உறங்குங்கள் என்றாள். கோகுல் மெல்ல புன்னகைத்தபடி சொன்னான், சரி, ஆனால் உன் தகவலுக்காக சொல்கிறேன், நான் வரவில்லை, நீதான் என் பக்கம் வந்தாய். தனம் சட்டென்று இல்லை என்றாள். கோகுல் உடனே அவளை கேலி செய்தான். ஆமாம், அப்போது தனம் அரை தூக்கத்தில் முணுமுணுத்தாள். உங்களுக்கு என்னதான் பிரச்சனை? கோகுல் அவளை வம்பு இழுக்கும் விதமாக சொன்னான். பிரச்சனை என்னவென்றால் நீ பயங்கரமாக குரட்டை விடுகிறாய். ஏதோ ரயில் என்ஜின் அறைக்குள் பூந்தது போல இருக்கிறது. நிஜமாகவா? தனத்தின் பெரிய கண்கள் ஆச்சரியத்தில் விரிந்தன. கோகுல் சிரித்து கொண்டே சொன்னான், அட இல்லை, சும்மா விளையாடினேன். உனக்கு ஒரு விளையாட்டு கூட புரியாதா? தனம் வெக்கத்தில் அப்படியே உறைந்து போனாள். அவள் நிஜமாகவே மிகவும் வெகுளி. அவள் சற்று தள்ளி படுத்து கொண்டு கோகுலை பார்க்க தொடங்கினாள். கோகுல் அவளை லேசாக அதட்டியபடி சொன்னான், என்னை முறைத்து பார்ப்பதை நிறுத்து. தனம் கண்களை மூடிய போதுதான் தான் கோகுலையே பார்த்து கொண்டிருந்ததை உணர்ந்தாள். உடனே அவள் கண்களை திறந்து, நீங்கள் தூங்குங்கள், நானும் தூங்குகிறேன் என்றாள். கோகுல் அவளது மனதை படிக்க முயன்றபடி சொன்னான், நீ தூங்கிவிட்டால் நான் உன்னிடம் தவறாக நடந்து கொள்வேன் என்று நினைக்கிறாயா? இதை கேட்டதும் தனத்தின் முகம் ஒரு நொடியில் சிவந்து போனது. அவள் பார்வையை தாழ்த்தி கொண்டு, இல்லை, நான் அப்படி எதுவும் சொல்லவில்லை என்றாள். சொல்லவில்லை, ஆனால் நினைத்தாய்தானே? கோகுல் பிடிவாதமாக கேட்டான். இதற்கு தனம் நிமிர்ந்து அமர்ந்து, நினைக்கவில்லை என்று பதிலளித்தாள். அதற்குள் கோகுல் எழுந்து உட்கார்ந்து, சரி, தவறு எதுவாக இருந்தாலும் நீ விழித்திருக்கும் போதே என்னால் செய்ய முடியும், புரிந்ததா என்றான். தனம் பதற்றத்துடன், நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்? அப்படி ஏதாவது செய்தால் நான் அறையை விட்டு வெளியே சென்று விடுவேன் என்று சொல்லிவிட்டு கதவை நோக்கி ஓடினாள். கோகுலும் எழுந்து கதவை நோக்கி பாய்ந்தான். பிறகு சிரித்து கொண்டே சொன்னான், கவலைப்படாதே, நான் எதுவும் செய்ய போவதில்லை. என் ரசனை அவ்வளவு மோசமானது அல்ல. கோகுல் சொன்னது தனத்திற்கு வருத்தத்தை அளித்தது. அவள் கேட்டாள், நீங்கள் சொல்வதன் அர்த்தம் என்ன? கோகுல் லேசான தொனியில் சொன்னான், அதாவது எனக்கு அழகின் மதிப்பு தெரியும்.
நான் ஒரு பண்புள்ள மனிதன். அதனால் நீ என்னை பார்த்து பயப்பட தேவையில்லை. இதை கேட்டதும் தனத்தின் காதுகளில் ஒரு மின்னல் வெட்டியது போல இருந்தது. அவள் இதழ்களை கடித்தபடி கேட்டாள், நீங்கள் எனக்கு தகவல் சொல்கிறீர்களா அல்லது என்னை பயமுறுத்துகிறீர்களா? அதற்கு கோகுல் புன்னகையுடன், நான் அப்படி எதுவும் சொல்லவில்லையே என்றான். தனம் அழுகை வரும் நிலைக்கு சென்று, சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? அர்த்தம் அதுதானே என்றாள். கோகுல் மனதிற்குள் சிரித்து கொண்டே, அட, அப்படி எந்த அர்த்தமும் இல்லையப்பா என்றான். தனம் அவனை முறைத்து பார்த்தபடியே இருந்தாள். கோகுல் தன் கண்களை மூடிக்கொண்டான். தனம் இன்னும் தன்னையே பார்த்து கொண்டிருப்பதை அவன் அறிந்திருந்தான். கோகுலுக்கு இப்போது தனத்தை வம்பு இழுப்பது மிகவும் பிடிக்க தொடங்கியிருந்தது. அடுத்த நாள் காலை தனம் கண் விழித்து தன்னை தயார்படுத்தி கொண்டாள். கண்ணாடி முன்னால் நின்று தன் ஈரமான கூந்தலை வாரி கொண்டிருந்தாள். கோகுல் அவளை உற்று பார்க்க தொடங்கினான். அவளது திருமணம் ஒருவருடன் நிச்சயமாகி கடைசி நேரத்தில் வேறு ஒருவருடன் நடந்துவிட்டது. தனம் 12ஆம் வகுப்பு படித்து கொண்டிருந்த போதே அவளது பெற்றோர் கார் விபத்தில் இறந்து விட்டனர். கோகுல் அவளை வளர்ந்த பெண்ணாக பார்த்ததே இல்லை. ஏனெனில் அவன் அப்போது போர்டிங் பள்ளியில் இருந்தான். பிறகு கல்லூரி, பல்கலைக்கழகம் என விடுதியிலேயே தங்கி படித்தான். அதன் பிறகு அவன் அமெரிக்காவிற்கு சென்று விட்டான். அதனால் அவர்களுக்குள் ஒரு சம்பிரதாயமான உறவு மட்டுமே இருந்தது. தனத்தை பார்த்த கோகுல் அவள் வாழ்க்கையின் 1000 துயரங்களையும் போராட்டங்களையும் எதிர்த்து நிற்கும் ஒரு தைரியமான பெண் என்று நினைத்தான். கோகுல் படுக்கையில் நேராக அமர்ந்து அவளிடம் சொன்னான், நீ என்னை உன் கணவனாக மதிக்கவில்லை என்று தோன்றுகிறது. தனம் ஆச்சரியத்துடன், இல்லை, அப்படியெல்லாம் இல்லை என்றாள். கோகுலுக்கு அவளது அந்த போக்கு பிடிக்கவில்லை. அதனால் சற்று கோபத்துடன், அதுதான் விஷயம். நான் ஏதோ ஒரு பொறுக்கி போலவும் நான் ஏதாவது செய்து விடுவேன் என்று நீ பயப்படுவது போலவும் இருக்கிறது என்றான். தனம் பார்வையை தாழ்த்தி கொண்டு, எனக்கு வெட்கமாக இருக்கிறது, இப்படியெல்லாம் பேசாதீர்கள் என்றாள். அதற்கு கோகுல் சொன்னான், நீ ஒரு தைரியமான பெண். அதனால் தான் உன்னை என்னை போலவே மாற்ற விரும்புகிறேன். ஏனெனில் நான் உன்னை மதிக்கிறேன். அதனால் இனிமேல் பயந்து என் முன்னால் தலை குனிந்து நிற்காதே. அப்போதுதான் தனம் முதல் முறையாக நிமிர்ந்து கோகுலை பார்த்தாள். ஏனெனில் முதல் முறையாக யாரோ அவளை புகழ்ந்து பேசியிருந்தார்கள். சூழ்நிலைகளுடன் போராடி அவள் சோர்வடைந்திருந்தாள். அன்புக்குரியவர்களை இழப்பதும் சொந்தங்கள் தரும் காயங்களும் அவ்வளவு சீக்கிரம் ஆறாது. கோகுல் மென்மையான குரலில் சொன்னான், நமக்குள்ளே காதல் இல்லாவிட்டாலும் ஒரு மரியாதையான உறவு இருக்கிறது. இதை ஏற்றுக்கொள்ள நமக்கு காலம் பிடிக்கும். நான் என் அப்பாவை போல எப்போதும் உண்மையின் பக்கமே நிற்பவன். அதனால் என் தரப்பிலிருந்து உனக்கு எந்த கட்டுப்பாடும் இல்லை. உன் விருப்பப்படி நீ வாழலாம். நான் உனக்கு துணையாக இருப்பேன். இது கடினமானது என்று எனக்கு தெரியும். ஆனால் பரவாயில்லை. வாழ்க்கையில் எல்லாமே நம் விருப்பப்படி நடப்பதில்லை. அதனால் நீ மகிழ்ச்சியாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். தனம் கோகுலை மிகவும் மதித்தாள். ஆனால் இன்று கோகுலின் பேச்சை கேட்டபோது அவளுக்கு மிகுந்த நன்றி உணர்வு ஏற்பட்டது. கோகுல் படுக்கையில் இருந்து எழுந்து தனத்தின் முன்னால் வந்து நின்றான். அவன் இவ்வளவு அருகில் வந்ததும் தனத்தின் மூச்சு வேகம் அதிகரித்தது. கோகுல் சொன்னான், நீ என்னை பார்த்து பயப்படக்கூடாது. ஆனால் தனம் வார்த்தைகள் வராமல் தவித்தாள். இதை பார்த்த கோகுல் லேசாக புன்னகைத்து, தைரியமானவர்கள் பார்வையை தவிர்க்க மாட்டார்கள், நேருக்கு நேர் பார்த்து பேசுவார்கள் என்றான். தனம் நிமிர்ந்து கோகுலை பார்த்து, வரவேற்கிறேன் என் கணவரே என்று மட்டும் சொன்னாள். இதை கேட்டதும் கோகுல் புன்னகையுடன் குளியலறைக்கு சென்றான். தனம் பெருமூச்சு விட்டாள். பிறகு கோகுல் வெளியே வந்தபோது அவனது தாய் காந்திமதி தனத்தை பார்த்து சத்தமிட்டு கொண்டிருப்பதை கண்டான். கோகுலை பார்த்ததும் அவரது சத்தம் சட்டென்று நின்றது. கோகுல் முதலில் தன் தாயையும் பிறகு தனத்தையும் பார்த்தான். இங்கே என்ன நடக்கிறது என்று கேட்டபடி அவன் தனத்தின் அருகில் சென்று நின்றான். அவனது தாய் காந்திமதி பேச்சை மாற்ற முயன்று, ஒன்றுமில்லை மகனே, சும்மாதான் என்றார். ஆனால் கோகுலின் குரல் சற்று கடுமையாக இருந்தது. அவன் கேட்டான், அம்மா, நீங்கள் எப்படி தனத்திடம் இப்படி சத்தம் போடலாம்? அவள் இந்த குடும்பத்தின் மருமகள். ஏதோ பெரிய குற்றம் செய்தவளைப் போல அவளிடம் இப்படி ஒரு தொனியில் பேசுவது சரியல்ல. கோகுல் பேசுவதை கேட்டு காந்திமதி விஷயத்தை முடிக்க நினைத்து, ஒன்றுமில்லை, என்னிடம்தான் தவறு நடந்துவிட்டது மகனே என்றார். தவறு எதுவாக இருந்தாலும் யாராவது என் மனைவியிடம் சத்தம் போடுவதை நான் விரும்ப மாட்டேன், அதுவும் வேலைக்காரர்களுக்கு முன்னால். கோகுல் ஏமாற்றத்துடன் இதை கூறினான். காந்திமதி சொன்னார், சரிதான், இப்போது உனக்கு உன் அம்மாவின் பேச்சும் கசக்க தொடங்கி விட்டதா? அதற்கு கோகுல், விஷயம் அதுவல்ல அம்மா, யாராவது என் மனைவியிடம் தவறாக நடந்து கொள்வதை என்னால் தாங்கிக் கொள்ள முடியாது என்றான்.
கோகுல் பாதியிலேயே பேச்சு நிறுத்தினான். பிறகு தனத்தின் கையை பிடித்து அவளை அறைக்குள் அழைத்து சென்றான். காந்திமதி குழப்பத்தில் நின்றார். அறைக்குள் வந்ததும் கோகுல் தனத்திடம் கோபப்பட்டான். உனக்கு என்னதான் பிரச்சனை? யார் எதை சொன்னாலும் அமைதியாக கேட்டுக்கொண்டே இருப்பாயா? அதற்கு தனம், அவர் குடும்பத்தில் பெரியவர், அவருக்கு திட்டும் உரிமை இருக்கிறது என்றாள். இதை கேட்டதும் கோகுல் அவளை தன் அருகே இழுத்து கொண்டு சொன்னான், மனிதர்கள் இடத்தையும் நேரத்தையும் பார்த்து பேச வேண்டும். நீ வாழ்க்கையில் இப்படி இருந்தால் எப்படி முன்னேறுவாய்? கோகுலின் குரலில் கோபம் இருந்தாலும் அவனிடம் மென்மை இருந்தது. தனம் என்ன சொல்வாள்? அவளுக்கு இது பழகி போன ஒன்றுதான். ஆனால் முதல் முறையாக ஒருவன் அவளுக்காக பரிந்து பேசியதுதான் அவளுக்கு புதிய விஷயமாக இருந்தது. கோகுலின் இந்த நெருக்கத்தால் அவள் பதற்றமடைந்தாள். உனக்காக நீயே நில், இல்லை என்றால் உன்னை நல்வழிப்படுத்த என்னிடம் பல வழிகள் இருக்கின்றன என்று கோகுல் கோபமாக சொல்லிவிட்டு மெல்ல கையை எடுத்தான். பிறகு அவன் படுக்கையை நோக்கி சென்று தன் ஆடையை மாற்றத் தொடங்கினான். இப்போது தனம் படுக்கையில் கைகளை கோர்த்தபடி தலை குனிந்து அமர்ந்திருந்தாள். கோகுல் அவளை சிறிது நேரம் பார்த்தான். பிறகு அவள் அருகில் அமர்ந்து அவளது கையை பற்றி கொண்டு மென்மையான பார்வையுடன் அவளை பார்த்தபடி சொன்னான், உன்னை பற்றி எனக்கு எந்த கவலையும் இல்லை. உன் மகிழ்ச்சியோ துக்கமோ என்னை பாதிக்காது. ஆனால் உன்னை பாதுகாக்கும் பொறுப்பை நான் ஏற்றிருக்கிறேன். அதனால் உன்னை கவனித்துக் கொள்வது என் கடமை. ஆனால் நான் எல்லா இடத்திலும் இருக்க முடியாது. எனவே உனது உரிமைக்காக நீ பேசவும் போராடவும் கற்றுக்கொள்ள வேண்டும். இல்லை என்றால் இந்த உலகம் உன்னை நசுக்கிவிட்டு முன்னேறி சென்றுவிடும். நான் சொன்னது போல யாருக்கும் யாரையும் பற்றியும் கவலை இல்லை. இதை புரிந்து கொள் என்று கோகுல் மெதுவான குரலில் பேசினான். அப்போது தனத்தின் கண்களில் இருந்து எப்போது கண்ணீர் சிந்தியது என்று அவளுக்கே தெரியவில்லை. தனத்தின் கண்ணீர் கோகுலின் கையில் பட்டதும் அவன் பதற்றம் அடைந்தான். அவளது கண்களில் இருந்த கண்ணீரை துடைத்தபடி சொன்னான், ஐயோ, தைரியமாக இரு, இப்படி அழாதே. தனம் பெருமூச்சு விட்டு சொன்னால், உறவுகளுக்கு எதிராக போராட எனக்கு தெரியாது. கோகுல் அவளது கையை பிடித்தபடி, போராடாவிட்டாலும் உன்னை தற்காத்து கொள்ளவாவது செய், அவ்வளவுதான், அதை மட்டும் செய். இப்போது தனம் கோகுலையே பார்த்து கொண்டிருந்தாள். அப்போது கோகுல் எழுந்து நின்று சொன்னான், சரி, இப்போது கண்ணீரை துடைத்துவிட்டு உடைகளை மாற்றிக்கொண்டு வா, நாம் வெளியே செல்கிறோம். தனம் திடுக்கிட்டு, ஆனால் எங்கே என்று கேட்டாள். கோகுல் மெதுவாக, சும்மா எங்கேயாவது போகலாம் என்றான். பிறகு தனம், நான் வீட்டில் சொல்லிவிடட்டுமா என்று கேட்டாள். அதற்கு கோகுல், நீ கவலைப்படாதே, நான் பார்த்து கொள்கிறேன் என்று பதிலளித்தான். தனம் மறுக்க நினைத்தாள். ஆனால் என்ன காரணத்தினாலோ அவளால் மறுக்க முடியவில்லை. பிறகு இருவரும் ஒன்றாக வெளியே சென்றனர். இப்போது இருவரும் ஒரு ஹோட்டலில் அமர்ந்திருந்தனர். கோகுல் தனத்தை பார்த்து கொண்டிருந்தான். அந்த நேரத்தில் அவளது முகத்தில் அவ்வளவு மகிழ்ச்சி தெரிந்தது. ஏதோ திறந்த வெளி ஆகாயத்தின் கீழ் வந்தது போல அவள் உணர்ந்தாள். அப்போது குளிர்ந்த காற்றின் தென்றல் தனத்தை தீண்டியது. அவள் புன்னகைத்தாள். கோகுல் சற்று முன்னே சாய்ந்து கேட்டான், நீ முதல் முறையாக வெளியே வந்தது போல தெரிகிறது, நன்றாக இருக்கிறதல்லவா? அதற்கு தனம், ஆம், மிகவும் நன்றாக இருக்கிறது. உங்களுக்கு தெரியுமா, எனக்கு ஆரம்பத்தில் இருந்தே சென்னை முழுவதும் பிடிக்கும். நான் சிறியவளாக இருந்தபோது என் அம்மா எனக்கு சென்னையின் கதைகள் அனைத்தையும் சொல்லியிருக்கிறார். அப்போது சென்னை முழுவதையும் சுற்றி பார்க்க வேண்டும் என்று எனக்கு தோன்றும். ஆனால் என் அம்மா அப்பா இருந்த பிறகு நான் இங்கே வந்ததும் என் ஆசைகள் அனைத்தும் அழிந்து விட்டன. எல்லாம் முடிந்து விட்டது. தனம் முதல் முறையாக தன் இதயத்தில் உள்ள விஷயங்களை வெளிப்படையாக சொன்னாள். இதை பார்த்த கோகுல் அவளது கையின் மேல் தன் கையை வைத்தான். தனம் சிந்தனையில் இருந்து கலைந்து அவனை பார்த்தாள். கோகுல் உண்மையான மனதுடன் சொன்னான், நான் வாக்குறுதி அளிக்கவில்லை, ஆனால் ஒன்றை மட்டும் நிச்சயம் சொல்வேன், உன் வாழ்க்கையை எளிதாக்க நான் முழு முயற்சி செய்வேன். இப்போது இருவர் ஒருவரை ஒருவர் பார்த்தபடி மௌனத்தில் மூழ்கியிருந்தனர். அப்போது சர்வர் உணவை கொண்டு வந்தார். பிறகு இருவரும் புன்னகையுடன் மகிழ்ச்சியான சூழலில் உணவு அருந்தினர். கோகுல் தனத்துடன் அந்த நாளை மிக சிறப்பாக கழித்துவிட்டு வீடு திரும்பினான். அன்று இரவு கோகுல் தூங்குவதற்காக படுத்தபோது தனம் அவனை அழைத்தாள். கேளுங்கள். அதற்கு கோகுல் உற்சாகமாக சொல் என்று பதிலளித்தான். அப்போது தனம் கோகுல் சொன்ன அந்த குரட்டை விஷயத்தை நினைவு கூர்ந்து தயங்கியபடி கேட்டாள். நான் அங்கே படுத்துக் கொள்ளட்டுமா? என்னால் இரவு முழுவதும் நீங்கள் சிரமப்படுகிறீர்கள் அல்லவா? கோகுல் தன் சிரிப்பை அடக்கி கொண்டு பதிலளித்தான். நான் எப்போது சொன்னேன் எனக்கு சிரமமாக இருக்கிறது என்று? அப்போது தனம் படுக்கையை சைகை காட்டி சொன்னாள்.
என்னால் தானே உங்களுக்கு தூக்கம் வருவதில்லை. அப்படியானால் நமக்கிடையே இந்த தூரம் எப்போதும் இருக்கும் அல்லவா? அதற்கு கோகுல், நீ ஏன் அப்படி நினைக்கிறாய்? கணவன் மனைவிக்குள் ஏன் தூரம் வரப்போகிறது என்று சொல்லிவிட்டு அவள் மனதில் என்ன ஓடுகிறது என்பதை அறிய அவள் அருகில் சென்றான். ஆனால் அப்போது நீங்கள் 2வது திருமணம் செய்து கொள்வீர்கள் என்று கேள்விப்பட்டேன். அமெரிக்காவில் நிசாவிற்கு வாக்கு கொடுத்துவிட்டு வந்திருக்கிறீர்கள். அப்படியானால் உங்களுக்கு பிடித்தமான அந்த பெண்ணுடன் தானே நீங்கள் உங்கள் வாழ்க்கையை தொடர வேண்டும். தனம் எப்படி இவ்வளவு பெரிய விஷயத்தை சொன்னாள் என்று அவளுக்கே தெரியவில்லை. வழக்கமாக சிறிய விஷயங்களை கூட அவள் 100 முறை யோசித்து தான் பேசுவாள். சில நொடிகள் அமைதி நிலவியது. பிறகு கோகுல் அவள் அருகில் வந்து கேட்டான், நான் அந்த வாக்கை காப்பாற்ற வேண்டும் என்று நீ விரும்புகிறாயா? தனம் பின்வாங்கியபடி சொன்னால், நான் விரும்புவதாலோ அல்லது விரும்பாததாலோ என்ன ஆகப் போகிறது? ஆனால் கோகுல் முன்னேறி வந்து கொண்டே இருந்தான். அப்போது திடீரென தனம் நிலை தடுமாறி சோபாவில் விழுந்தாள். கோகுல் அவளை சுற்றி தன் கைகளால் ஒரு வளையத்தை போல வளைத்து கொண்டான். பிறகு சொன்னான், என் அன்பான மனைவியே, எனக்கு விருப்பம் இல்லை என்றால் நான் உன்னை திருமணமே செய்திருக்க மாட்டேன். ஆமாம், நான் உன்னை வம்பு இழுத்தேன். அப்படி இல்லை என்றால் நான் ஏன் குழந்தைகளை பற்றி பேசப் போகிறேன்? குழந்தைகளை பற்றிய பேச்சை கேட்டதும் தனம் பேச்சற்று நின்றாள். கோகுல் தொடர்ந்து பேசினான். எனக்கு குழந்தைகள் என்றால் மிகவும் பிடிக்கும். சின்ன சின்ன குழந்தைகள், ஒன்று இங்கே ஒன்று அங்கே, அப்புறம் எனக்கு ஒரு பெண் குழந்தையும் வேண்டும். ஒன்று உன் மடியில். இப்படி இந்த அறை முழுக்க நிறைய குழந்தைகள் இருக்க வேண்டும். கோகுல் அந்த அறையையே பார்ப்பது போல உற்சாகமாக பேசினான். ஆனால் இதை கேட்ட தனத்திற்கு உடல் சிலிர்த்தது. அவள் வெட்கத்துடன் சொன்னாள், ஆனால் இவ்வளவு குழந்தைகளை என்னால் சுமக்க முடியாது. அப்படியே பிறந்தாலும் அவர்களை யார் கவனித்துக் கொள்வது? கோகுல் சட்டென்று சொன்னான், பெற்றெடுப்பது மட்டும் உன் வேலை, கவனித்துக் கொள்வது என் வேலை. இவ்வளவு சொல்லி கோகுல் அவளை தன் நெஞ்சோடு அணைத்து கொண்டான். தனம் பதற்றமடைந்து, என்ன செய்கிறீர்கள், என்னை விடுங்கள் என்றாள். ஐயோ, இப்படி இருந்தால் குழந்தைகள் பிறக்காது, நெருங்கி வர வேண்டும் என்று கோகுல் கிண்டலாக சொன்னான். இல்லை இல்லை, நான் இன்னும் ஒரு குழந்தைதான் என்று தனம் திகைத்து போய் சொன்னாள். நீ குழந்தையா? உனக்கு 18 வயது ஆகிவிட்டது என்று சொன்னபடி கோகுல் இன்னும் சற்று அருகில் வந்தான். தனத்தின் மூச்சு வேகம் அதிகரித்தது. அவள் ஒரு பயந்த மானை போல கோகுலை பார்த்தாள். அவளது இந்த செய்கையை கண்டு கோகுல் கட்டுக்கடங்காமல் சிரித்துவிட்டு மறுபக்கம் திரும்பினான். பிறகு விளக்குகளை அணைத்துவிட்டு மெல்லிய ஒளியை போட்டான். கோகுல் அவளை பார்த்து மெதுவாக சொன்னான், கவலைப்படாதே பைத்தியமே, எனக்கு கட்டாயப்படுத்துவது பிடிக்காது. உன்னை சகஜமாக்க விரும்பினேன், அவ்வளவுதான். இதுதான் சகஜமாக்கும் முறையா என்று தனமும் குறும்புடன் அவன் பக்கம் புரண்டு படுத்தாள். முதலில் கோகுல் ஒரு கர்வம் உள்ளவன் போல அவளுக்கு தெரிந்தான். ஆனால் இந்த சில நாட்களில் அவன் மற்றவர்களை விட வித்தியாசமானவனாக அவளுக்கு தெரிந்தான். கோகுல் சமாதானம் சொல்வது போல பேசினான். அட, அது ஒரு சின்ன விளையாட்டு. கணவன் தன் மனைவியிடம் குறும்பு செய்ய உரிமை இல்லையா? அவ்வப்போது இப்படி சிறிய டோஸ் கிடைத்தால்தான் நான் நிம்மதியாக இருப்பேன். இல்லை என்றால் உன்னை ரொம்ப தொந்தரவு செய்வேன். இப்படி சொல்லி கோகுல் அவளுக்கு நம்பிக்கை அளித்தான். ஒருவேளை கடவுள் அவளது பொறுமைக்கு பலனளித்து விட்டார் போலும். அதனால்தான் கோகுல் போன்ற ஒரு வாழ்க்கை துணை அவளுக்கு கிடைத்திருக்கிறான். அவள் எவ்வளவு நன்றி சொன்னாலும் அது குறைவாகவே இருக்கும். ஏனெனில் கோகுல் ஒரு சிறந்த கணவன். இப்படிப்பட்ட கணவன் அதிர்ஷ்டசாலிகளுக்கு மட்டுமே கிடைப்பார். அதனால் தனம் தன்னை ஒரு அதிர்ஷ்டசாலியாக கருதினாள். இதன் பிறகு ஹனிமூன் திட்டம் உருவான போது கோகுல் சற்று அதிருப்தி அடைந்தான். ஏனெனில் அவன் தந்தை அமெரிக்கா, ஐரோப்பா, துபாய், பாரிஸ் என உலக சுற்றுலா அழைத்து செல்ல விரும்பினான். ஆனால் தனம் முதலில் இந்தியாவை சுற்றி பார்த்துவிட்டு பிறகு வெளிநாடு செல்ல விரும்பியதால் அவன் மூணாரை தேர்ந்தெடுத்தான். காந்திமதி அவர்களின் பயணத்தில் முட்டுக்கட்டை போட எவ்வளவோ முயன்றார். ஆனால் கோகுல் எதையும் கேட்காமல் மூணாருக்கு புறப்பட்டான். ஒரு தனி கார் மூலம் கோகுல் தனத்தை மூணாருக்கு அழைத்து சென்றான். 3 சாலைகளில் கார் வேகமாக சென்று கொண்டிருந்தது. தனம் அந்த அழகான காட்சிகளை கண்டு மெய்மறந்து போனாள். கோகுல் அவ்வப்போது அவளை பார்த்துவிட்டு பிறகு சாலையில் கவனம் செலுத்தினான். அவர்கள் அதிகாலையிலேயே புறப்பட்டிருந்தார்கள். இப்போது பொழுது சாய தொடங்கியது. வழியில் உணவு அருந்திவிட்டு பயணத்தை தொடர்ந்தனர். பாதைகள் மிகவும் அழகாக இருந்தன. ஒருவேளை அந்த துணையும் கூடத்தான். அந்த சாலை மலையோரமாக சென்றது. அவ்வப்போது பனியால் மூடப்பட்ட மலைகள் தெரிந்து பிறகு மறைந்தன.
இருட்டுவதற்குள் அவர்கள் தங்கும் விடுதியை அடைந்தனர். நாள் முழுவதும் பயணம் செய்ததால் இருவரும் சோர்வாக இருந்தனர். சூரியன் மறைந்ததும் குளிர் திடீரென அதிகரித்தது. கோகுல் அக்கிட்டியில் காய்ந்த விறகுகளை எரியூட்டினான். அப்போது தனும் உடைகளை மாற்ற சென்றாள். கோகுல் ஜன்னல் வழியாக வெளியே பார்த்தான். அங்கே மூடுபனி மெல்ல மெல்ல பரவி கொண்டு இருந்தது. மின்சார வெளிச்சத்தில் அந்த பனிப்படலம் தெளிவாக தெரிந்தது. அப்போது தனம் சத்தமில்லாமல் வந்து கோகுலின் அருகில் அமர்ந்தாள். கோகுல் மொபைலில் மும்முரமாக இருந்தான். ஆனால் அவள் வந்து அமர்ந்ததை உணர்ந்தான். அவர்களுக்கு இடையே விறகுகள் எரியும் சத்தமும் அவை படபடவென வெடிக்கும் சத்தமும் மட்டுமே கேட்டது. அதோடு இருவர் மனதிலும் ஒரு விசித்திரமான தவிப்பும் இருந்தது. முதல் முறையாக இருவரும் அவ்வளவு அமைதியாக இருந்தனர். அப்போது அவனுக்கு டீ குடிக்க தோன்றியது. கவனத்தை திசை திருப்ப அவன் பையில் இருந்து டீ சாமான்களை எடுத்து வேகமாக டீ தயாரித்தான். இது எவ்வளவு அழகாக இருக்கிறது என்று டீ கப்பை தனத்திடம் கொடுத்தபடி சொன்னான். ஜன்னலுக்கு வெளியே மூடுபனியில் விளக்குகள் மின்னுவதை பார்த்தபடி, ஆமாம், நிஜமாகவே மிகவும் நன்றாக இருக்கிறது என்று தனம் அந்த டீயை சுவைத்தபடி அன்புடன் சொன்னாள். பிறகு கோகுல் நிம்மதி தரும் ஒவ்வொரு தருணமும் எவ்வளவு அழகானது என்றான். விறகுகள் எரியும் சத்தம், மூடுபனி, குளிரின் அந்த விசித்திரமான உணர்வு எல்லாம் அற்புதம். அவர்கள் தங்கியிருந்த அந்த விடுதி சந்தை பகுதியில் இருந்து தள்ளி இருந்தது. அதனால் சுற்றிலும் ஒரு அமைதி நிலவியது. தனம் நாள் முழுவதும் பயணம் செய்த களைப்பில் சீக்கிரமாகவே படுக்கைக்கு சென்றாள். கோகுல் அவளை பார்த்து தன் எண்ணங்களில் புன்னகைத்தான். இறுதியில் தனமும் தன்னை முழுமையாக கோகுலிடம் ஒப்படைத்தாள். அவர்கள் ஹனிமூன் முடிந்து திரும்பி வரும்போது இருவரும் மிகவும் மகிழ்ச்சியாகவும் ஒருவருக்கொருவர் நெருக்கமாகவும் இருந்தனர். போகும்போது அவர்கள் வேறு மனிதர்களாக இருந்தனர். ஆனால் இப்போது ஒருவருக்கொருவர் துணை இல்லாமல் முழுமையடையாதது போல தோன்றினர். இதைத்தான் காந்திமதி விரும்பவில்லை. ஆனால் நடப்பதை யாரால் தடுக்க முடியும்? ஹனிமூன் முடிந்து வந்த சில நாட்களுக்கு பிறகு ஒரு நாள் தனம் சமையலறையில் சமைத்து கொண்டிருந்தாள். அப்போது காந்திமதி சத்தமில்லாமல் அவளுக்கு பின்னால் வந்து நின்றார். தனத்தின் துப்பட்டா அடுப்பின் நெருப்பில் பட்டது அவளுக்கு தெரியவில்லை. அவள் கவனம் இல்லாமல் சமைத்து கொண்டிருந்த போது திடீரென அவளது துப்பட்டா தீப்பிடித்தது. அந்த தீ அவளது கூந்தலை எட்டும் முன் கடவுளே கோகுலை அங்கே அனுப்பியது போல இருந்தது. கோகுல் சத்தமாக அலறினான். தனம் திடுக்கிட்டு திரும்பினாள். அதே கணத்தில் கோகுல் அவளது துப்பட்டாவை கழுத்தில் இருந்து இழுத்து தூர எறிந்தான். இந்த முயற்சியில் கோகுலின் உள்ளங்கையும் சுட்டது. ஆனால் அவன் அந்த வலியையும் பொருட்படுத்தாமல் தனத்தை நோக்கி பாய்ந்தான். தனம் அவனது உள்ளங்கையையே அதிர்ச்சியுடன் பார்த்து கொண்டிருந்தாள். நீ நலமாக இருக்கிறாயா? கோகுல் தன் கையை விலக்கி கொண்டு அவளை பார்த்தான். பிறகு தனத்தின் முகத்தை உற்று பார்த்து அவளுக்கு ஒன்றும் ஆகவில்லை என்று உறுதி செய்துவிட்டு அவளை தன் நெஞ்சோடு அணைத்து கொண்டான். ஏதோ ஆகிவிடுமோ என்ற பயம் கோகுலின் கண்களில் தெரிந்தது. அவன் கண்களை இறுக்கமாக மூடிக்கொண்டு கடவுளுக்கு மனதிற்குள் நன்றி சொன்னான். ஏனெனில் அந்த நேரத்தில் அவன் அங்கே வராமல் இருந்திருந்தால் என்ன நடந்திருக்கும் என்பதை அவனால் நினைத்து கூட பார்க்க முடியவில்லை. அப்போது காந்திமதி உள்ளே வந்து ஒரு போலி அதிர்ச்சியுடனும் வருத்தத்துடனும் கேட்டார். அட மகனே, நீ எப்படி இங்கே வந்தாய்? துப்பட்டாவில் எப்படி தீ பிடித்தது? தனம் சொன்னால், தெரியவில்லை அத்தை, எப்படி தீ பிடித்தது என்று எனக்கே புரியவில்லை. பிறகு தனம் கோகுலிடம், வாருங்கள், நான் உங்கள் கையில் மருந்து போடுகிறேன் என்றாள். இதை கேட்டதும் காந்திமதி தன் நாடகத்தை தொடங்கினார். ஐயோ கடவுளே, நான் செத்தேன் என்று அலறிக்கொண்டே கோகுலின் அருகில் சென்றார். ஐயோ, என் மகனின் கை சுட்டு விட்டதே, என்ன ஒரு ராசி இல்லாத பெண் இவள், உன்னால் தான் என் மகனின் கை சுட்டது. கோகுல் உடனே தன் தாயை தடுத்து, இதில் தனத்தின் மேல் என்ன தவறு இருக்கிறது என்றான். ஆனால் காந்திமதி நிறுத்தவில்லை. தொடர்ந்து பேசினார். எல்லாம் இவள் செய்த தவறுதான். இவள் ராசி இல்லாதவள் என்று எனக்கு தெரியும். முதலில் தன் பெற்றோரை விழுங்கினாள். பிறகு திருமணத்தன்று அந்த உறவை விழுங்கினாள். இப்போது உன்னை. காந்திமதியின் வார்த்தைகள் தனத்தின் இதயத்தில் ஊசி போல குத்தின. ஆனால் கோகுல் தன் தாய்க்கு பதிலடி கொடுக்கும் விதமாக சொன்னான். அம்மா, ஏன் இப்படி பேசுகிறீர்கள்? ராசி இல்லாதவள் என்ற வார்த்தையை சொல்வதே தவறு. நான் இதையெல்லாம் நம்ப மாட்டேன். தனம் ராசி இல்லாதவள் என்றால் அவள் என் வாழ்க்கை, நான் வாழ்வதற்கான காரணம், பிறக்கப் போகும் என் குழந்தையின் தாய், என் வம்சம்.
இந்த போற்றுதலுக்குரிய குடும்பத்தை முன்னெடுத்து செல்லும் என் மொத்த உலகம். கோகுல் ஒவ்வொரு வார்த்தையையும் அழுத்தி சொன்னான். அவனது பேச்சை கேட்டு தனத்திற்கு உடல் சிலிர்த்தது. ஏனெனில் அவள் அப்போது கர்ப்பமாக இருந்தாள். அந்த விஷயம் அவர்கள் இருவருக்கும் மட்டுமே தெரியும். காந்திமதி பாட்டியாக போகிறார் என்பது அவருக்கே தெரியாது. கோகுல் தனத்தின் கையை பிடித்து சமையலறையிலிருந்து வெளியே அழைத்து சென்றான். காந்திமதி அங்கே திகைத்து போய் நின்றார். கடவுளுக்கு நன்றி, என்னால் எந்த தவறும் நடக்கவில்லை. ஒருவேளை தனத்திற்கு ஏதேனும் ஆகியிருந்தால் என்னை நானே மன்னித்து கொண்டிருப்பேனா என்று காந்திமதி மனதிற்குள் நினைத்தார். அந்த ஒரு வார்த்தை அவர் இதயத்தில் இருந்த கசப்பை நீக்கிவிட்டது. சுமார் 9 மாதங்களுக்கு பிறகு சென்னையின் ஒரு மருத்துவமனை வராண்டாவில் கோகுல், கல்யாண் மற்றும் காந்திமதி இருந்தனர். சிறிது நேரத்தில் மருத்துவர் ஒரு ஆண் குழந்தை பிறந்த செய்தியை சொல்லி தனம் ஆபத்தில் இருந்து தப்பித்து விட்டதாக கூறினார். அன்று கோகுல் மகிழ்ச்சியில் கோவிலுக்கு சென்று தலை வணங்கினான். அவன் அமெரிக்காவிற்கு திரும்ப வேண்டியிருந்தது. ஆனால் தனத்துடனான திருமணம், அவளது உரிமையை பெற்றுத்தரும் முயற்சி மற்றும் அப்பா கல்யாணின் திடீர் இதய நோய் போன்றவை அவனது கால்களில் விலங்கு போட்டன. இறுதியில் கோகுல் அமெரிக்காவிற்கு நிரந்தரமாக விடை கொடுத்தான். வெளிநாட்டில் காலத்தை ஓட்டிவிடலாம், ஆனால் சொந்தங்களை எங்கே தேடுவது? திருமணத்திற்கு பிறகு மனைவி மற்றும் குழந்தையை விட்டு செல்ல அவனது மனம் இடம் கொடுக்கவில்லை. அதனால் அவன் அப்பாவின் தொழிலில் சேர்ந்து கொண்டான். தனம் கண் விழிக்கும் போது கோகுல் அவளது முகத்தை பார்த்தான். அவள் ஆழ்ந்த உறக்கத்தின் மடியில் இருந்தாள். அவளது பாதி திறந்த கண்கள் அவனையே பார்த்தன. அவளது கண்களில் ஒரு இனம் புரியாத மகிழ்ச்சி இருந்தது, தாயான மகிழ்ச்சி. அவள் புன்னகைத்தாள். அவளது சிறிய குழந்தை அவள் அருகில் படுத்திருந்தது. கோகுல் மெல்ல குனிந்து அவளது நெற்றியில் அன்புடன் முத்தமிட்டு சொன்னான், என் உயிரே, இப்போது நீ என் குழந்தையின் தாயாகி விட்டாய். எனக்கு நிம்மதி கிடைத்து விட்டது. ஆனால் இப்போது நீ சீக்கிரம் என் 9 குழந்தைகளுக்கு தாயாக வேண்டும். கோகுலின் பேச்சை கேட்டு தனத்தின் ஆன்மா குளிர்ந்தது. ஆனால் அந்த 9 குழந்தைகள் என்ற பேச்சை கேட்டு அவள் சினுங்கிக் கொண்டே அவனை பார்த்தாள். அடுத்த கணமே கோகுல் சிரித்து கொண்டே சொன்னான், வாழ்க்கையை எப்போதும் அன்புடன் வாழுங்கள். வெறுப்பினால் யாருடைய வாழ்க்கையையும் பாழாக்காதீர்கள். நண்பர்களே, கோகுல் மற்றும் தனமின் இந்த காதல் கதை இத்துடன் நிறைவடைகிறது. நன்றி.